திடீர்னு அவங்க கூட வந்த பரிவாரங்களை விட்டு அவங்க தனியாக போயிட்டாங்க, வழி தெரில, எப்படி காட்டை விட்டு வெளியே போகிறதுன்னு தெரில. அப்போ இந்த ராஜாவுக்கு தண்ணி தாகம் வந்துருச்சு. உடனே ராஜா அந்த மந்திரியை கூப்பிட்டு எங்கே இருந்தால் தண்ணி எடுத்துனுவான்னா, அவன் சுற்றி முற்றி பார்த்துட்டு, ஐயோ ஒரே காடாக இருக்குது, இங்கே தண்ணியே கிடைக்கல, ஐயோ இப்போ எனக்கு என்ன தண்ணி வேணுமே, என்ன பண்ணுறதுன்னப்போ அந்த காட்டுக்குள்ளே ஒரு குருட்டு பிச்சைக்காரன் வந்து நேர்றான். இவனை கேட்டு பாருண்ணா. மந்திரி சொன்னால் இவனே குருடனாக இருக்கிறாரு, இவருக்கு எப்படி தெரியும், இருந்தாலும் கேட்டு பார்க்கலான்னு, ஐயா இந்த பக்கம் எங்கன்னா தண்ணி கிடைக்குமா, ராஜாவுக்கு தண்ணி வேணும்னா. அப்படியான்ட்டு அவன் என்ன பண்ணான், அந்த குருடன் ஒரு பக்கம் நின்று அப்படின்னா, இன்னொரு பக்கம் நின்று 4 பக்கம் அப்படி மூக்கை உறிஞ்சு பார்த்துட்டு, இந்த பக்கம் போங்க ஒரு குளம் இருக்குதுன்னா, அதே மாதிரி போனால் அந்த பக்கம் ஒரு குளம் இருக்குது. இந்த ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படிடா அந்த குருடரை கூப்பிட்டு எப்படி தெரியும்? ஐயா கடவுள் எங்களுக்கு கண்ணை தான் பிடிக்கிட்டாலும் இன்னொரு உறுப்புக்கு நிறைய ஆற்றலை கொடுத்துருவாரு. அதான் கடவுளுடைய, ஒரு உறுப்பை பிடிக்கிட்டாலும் இன்னொரு உறுப்புக்கு நிறைய ஆற்றலை கொடுத்துருவாரு. எனக்கு கண்ணு தான் இல்லையே தவிர மூக்கில் உறிஞ்சிற சக்தி நல்லா இருக்கு. 4 பக்கம் உறிஞ்சு பார்த்தேன், இந்த பக்கம் வந்து குழுங்காத்து வந்துச்சு, கூடுதலா வந்துச்சு, அதனால இந்த பக்கம் குளம் இருக்கும்னு நினைச்சேன், சொன்ன குளம் இருந்துச்சு. நான் ஆஹா அருமையான அறிவாளி, இவனுக்கு ஒருவேளை பிச்சை சோறு போடும் ராஜா. உடனே அரண்மனை தான் அவனுக்கு பிச்சை சோறு போட்டான். அரண்மனைக்கு போயிட்டான். அங்க போனோம்னா இந்த ராஜா கிட்ட ஒரு 3 வியாபாரிகள் வந்து முத்துலாம் வித்தான். இதுல எந்த முத்து நல்ல முத்துன்னு செக் பண்ணும். டக்குன்னு ராஜாவுக்கு அந்த பிச்சைக்காரன் ஞாபகம் வச்சு அவனை கூட்டுவாங்க. கூட்டு வந்து இந்த 3 முத்துல எது நல்ல முத்துன்னு சொல்ல முடியுமாண்ணா. அந்த பிச்சைக்காரன் 3 என் உள்ள கையில் வைங்க சொல்றான். ஒன்று வச்சுட்டாங்க. 3 வச்சோன்னா 2 ஓகே பண்ணிட்டு 1 சரியில்லைன்ட்டான். ஏன்னா இது நடுவில் ஏதோ ஒரு கோடு மாதிரி போகுது, இது சரியில்லைண்ணா. கரெக்டாக செக் பண்ணி பார்த்தா ஒரு கோடு மாதிரி போகுது. ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், அதாவது மூக்க உறிஞ்சி சொல்லிட்டான். இது எப்படியா சொன்னா, இல்லைங்க நல்ல முத்தை வச்சா அந்த சூரிய ஒளி கையில் படணும், இந்த ஒரு முத்துல மட்டும் கையில் ஏதோ தடுத்துச்சு, அப்போ நடுவில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினச்சி சொல்லிட்டான். ஆஹா அருமையான அறிவு, இனிமேல் டெய்லி இவனுக்கு அரண்மனை வந்து பிச்சை சோறு போடுங்கன்ட்டான். சந்தோஷமாயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ராஜாவுக்கு தனியாக வைக்கும்போது ஒரு டவுட் வந்துச்சு, இப்படி எல்லாத்தையும் சொல்கிறானே, அவனை கூப்பிட்டு இன்னொரு நாள் கூப்பிட்டு ஒரு நாள் தனியாக கூப்பிட்டீங்க, வா எல்லாம் சொல்கிறியே என்னை பற்றி ஏதாவது சொல்லன்னா. அது பிச்சைக்காரர் சொன்னால் வேணாம் சார், சொன்னால் நீங்கள் கோச்சிப்பீங்க, சும்மா சொல்லு, வேணாங்க சொன்னால் நீங்கள் கோச்சிப்பீங்க. நான் தானே கேட்குறேன், சொல்லு, யாரும் இல்லை சொல்லு, சொன்னால் கோச்சிப்பீங்க சொல்லு, அப்புறம் கோச்சிக்க மாட்டேன் சொல்லு. நீங்கள் ஒரு ராஜாவே இல்லை, நீங்களும் ஒரு பிச்சைக்காரன் தானா? என்ன பார்த்து பிச்சைக்காரங்க பார்த்தீங்களா, கோச்சிக்கிறீங்க பார்த்தீங்களா, நான் அதை தானே சொல்ல மாட்டேன். எப்படி சொல்கிறேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் பிச்சைக்காரன் உங்கள் அம்மா போய் கொடுங்க. ராஜா கிடக்கணும் அவங்க அம்மாட்ட போட்டோம். அம்மா என்னம்மா நான் வந்து ராஜா இல்லையாண்ணா. அவங்க அம்மா ஆமாண்டா வெளியே சொல்லாதரா, எனக்கு பொம்பளை பிள்ளையாக பிறந்துருந்து உங்கள் அப்பா ரொம்ப திட்டினார்னு, நீ எனக்கு பிரசவம் ஆகும்போது பொம்பளை பிள்ளை அங்கே ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டு அதுக்கிட்ட இருந்து ஆம்பளை பிள்ளை எடுத்துன்னு வந்தா, அதுதான்டா நீ இங்கே அரசால வேண்டியது எங்கேயோ பிச்சை எடுத்துனுக்குது, நீ எங்கேயோ பிச்சை எடுக்க வேண்டிய நீ ராஜாவாக இருக்கிறான்னா. இந்த ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, இந்த உண்மை இன்னைக்கு தான் நமக்கு தெரியும். நம்ம அம்மா நம்மகிட்ட சொல்லுது, இந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி தெரியும், நேரம் வந்தான், டே அதெல்லாம் இருக்கட்டும், நான் பிச்சைக்காரன் பையன் தான் எங்கள் அம்மா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அது எப்படி நீ கண்டுபிடிச்சானா. அதுக்கு அவன் சொன்னான், உன்னை முதல்ல காட்டில் பார்த்தேன் பார்த்து அப்பயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீ பிச்சைக்காரன் பையன் தான். எப்படின்னா, ஒரு ராஜாவுக்கு உதவி செஞ்சா ஒரு பொண்ணை கொடு முத்த கொடுன்னு சொல்லுவான், நீ ஒவ்வொரு முறையும் பிச்சை சோறு போடுன்னு பார்த்தியா, அப்பயே முடிப்பட்டு. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் நம்ம பிள்ளைங்களை படிங்கன்னு சொல்றதுக்கு முன்னால தயவு செய்து அவர்களுக்கு முன்னால் நீங்கள் படிங்கள். அவர்களுக்கு முன்னால் நீங்கள் செல்போன் வைத்திருந்தால் அவர்களும் செல்போன் தான் வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு முன்னால் படிப்பது போல நீங்க நடிக்கவாது செய்யுங்கள். நம்ம அப்பா படிக்கிறான் படிக்க ஆரம்பிப்போம்.